ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸு முட்டைக்கோஸை வச்சு சூப்பரான பக்கோடா செய்ய போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அதேமாரி 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு வந்து சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு, அது கூடவே வந்து கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை மட்டும் ரஃப்பாக நல்லா பிசைஞ்சு விடுங்க. தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ணாமல் ரஃப்பாக நல்லா வந்து கை வச்சு மாவு வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. கூடவே வந்து நான் காரத்துக்கு லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி, ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, கொஞ்சமாக மீடியம் ஹீட்லேயே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால்ஸ் மாரியா எடுத்து போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உதிரியாகவும் பகோடா ஷேப்லேயும் உதிரியாகவும் போட்டு பொரித்து எடுத்தோம்னா ஸ்லோவில் வச்சு பொரிக்கணும். பொரித்தோம்னா உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ரொம்பவுமே டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி சைட் டிஷ் வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.